பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர் உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசு முழு மனுக்குல பாவத்திற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தருளினார். அவருடைய சித்தம் மனுக்குலத்தினுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அவர்களை விட்டு நீங்கும்படியாக கிறிஸ்து இயேசுவை பலியாக பரலோகத்தின் பிதாவானவர் அவர்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். மரித்தவர்களாய் இருந்த என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையிலே கிறிஸ்துவிலிருந்து பிரிந்திருப்பவர்கள் உண்மையான ஆவிக்குரிய ஜீவனை அடையவில்லை. ஏனெனில் ஒவ்வொருவரும் பாவம் செய்திருக்கிறபடியால் கிறிஸ்து அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கும் வரை ஆவிக்குரிய வாழ்வில் மரித்திருக்கிறார்கள். இந்த மரணம் என்பது தேவனுடைய வாழ்விலும் ஐக்கியத்திலுமிருந்து பிரிப்பதுதான். ரோமர் 3:23 நீங்கள் பார்க்கிற பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:23 ரோமரிலே. அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொன்னால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது அல்லவா? கிறிஸ்து இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னை நீ ஏன் நீதிமான் என்கிறாய்? இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது என்னை நீ நீதிமான் என்று எப்படி அழைக்கிறாய் என்று அவர் கேட்கிற காரியத்தை இங்கே நான் முன்வைக்கிறேன். ஆகவே இந்த உலகத்திலே பாவமானது கற்பம் தரித்து அது மிகவும் கொடிய காரியங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதற்கு எல்லாவற்றுக்கும் ஈடு கட்டும்படிக்கு அருள்நாதர் கிறிஸ்து இயேசு தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த ஐக்கியத்திலே, அதாவது பிதாவோடு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கத்தக்கதாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே பலி என்பது செலுத்தியாக வேண்டும். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பலியானது நம்மை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கத்தக்கதாய் ஜீவனை மறுபடியும் கொடுக்கத்தக்கதாய் இருக்கிறபடினாலே நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாறி வருகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றாக நமக்கு தெரியும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார். இதை போன்று இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே அல்லது நம் கண்களுக்கு முன்பதாய் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறவர்களை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பிக்கும்படி நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்லுகிற பொழுது அவருடைய பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கும் கிறிஸ்துவுடனே கூட பங்கு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்கு கிடைக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அக்கிரமங்களிலே ஆண்டவரே பாவங்களிலே மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படியாக மறுபடியும் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பது அல்ல, கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார் என்பதை நாங்கள் அறிவித்து அவர்களை உம்மண்டை திருப்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இந்த நாளை நீர் ஆண்டவரே நம்முடைய கிருபையின் கரத்திலே நீர் மறைத்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்தருள்வீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.